நான்வெஜ் சுவையில் நல்லா டேஸ்டியான காளான் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காவை நல்லா முழுசா நறுக்கிட்டு, அதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துட்டு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம் தூள், பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளான 1 நிமிஷம் மட்டும் சாட்டேட் பண்ணிவிட்டு, எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும்னு சூப்பரான